சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஒரு சீட் எடுத்துருங்க. 50. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவு இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும், ஆனால் அசைக்க முடியாத திருமணம். ராகு 7ல இருக்காமா, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல வசதியா. இந்த 1-20 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அஷ்டம சனி ஒரு சைடு பிரச்சனையை கொடுத்தாலும் ராசியிலே சந்திரனோட கேது இணைஞ்சு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன? இந்த வருஷம் இவங்க நல்லா இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது 3ங்கிறது 3, 12, 21 இப்படிங்கிற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம். லக்கி கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50+ அப்படின்னும் போது வாழ்ந்து அனுபவிச்சு பக்குவப்பட்ட வயசு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்னும் போது 6 மாதம் குரு எப்படி இருக்கார் அப்படின்னா, குரு சாதகமா இல்லையே அப்படின்னா அதிசாரமா உங்க வீட்டுக்கு வரப்போறார். அப்ப 5, 7, 9 பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டம். சிம்மராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருக்குமா? திருமணத்திற்காக காத்திருப்பவர். நிறைய பேருக்கு திருமண வரன் கூடி வரும். குழந்தை பாக்கியம். கொஞ்சம் ஒரு வருஷம் தட்டி போகும். ஆரோக்கியம் விஷயத்துல, மனம் சார்ந்த விஷயத்துல வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று. இந்த சுற்றுல 4 சீட்டுகள் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஒரு சீட் எடுத்துருங்க. 30-50. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவு இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்கும், ஆனால் அசைக்க முடியாத வளர்ச்சியும் ஒரு பக்கத்தில் உண்டு. விரயங்கள் நிறைய இருக்கும். அதனால் சுப விரயத்திற்காக இவங்க தங்களை மாற்றிக்கணும். உதாரணத்துக்கு ரொம்ப காலமாக வீடு வாங்க போகலாம், கார் வாங்க போகலாம், காரை மாற்றலாம். இப்படிங்கிற அந்த செலவு கையிலேருந்து போகிற பணத்தை போக விட்டாங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அட்டமத்தில் சனி, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த சனி பகவான் குருவோட வீட்டிலிருந்து குரு பகவானால் பார்க்கப்படுகிற காரணத்தால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இந்த அட்டமத்து சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உடல்நல பிணிப்பீடைகளுக்கு மருந்து கிடைக்கும் அல்லது சௌக்கியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த இளம் பிள்ளைகளாக பள்ளிக்கூடத்து பசங்களாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பாடப்புத்தகத்தில் இருக்கணும். இந்த வேண்டாத சாவகாசங்கள் பழகிறது போகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். பெற்றோர்களும் அதில் கண்கருத்தாக இருந்தாங்கன்னா சிம்மராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேம் நீங்க ஒரு சீட் எடுத்துக்கோங்க. சிம்மராசி அன்பர்கள், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்க கார்டு 50+ அப்படின்னும் போது வாழ்ந்து அனுபவிச்சு பக்குவப்பட்ட வயசு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்னும் போது ஆரோக்கியத்துல கவனம் வேணும். எது வரைக்கும் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வேணும் அப்படின்னா 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசம் குரு பயிற்சி நடந்து குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இருந்தாலும் பெருசா நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்றத விட இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வீட்டுல மெழுகி இருக்காங்க அப்படின்னா நல்லா காஞ்ச பின்னாடி நடக்கணும். இல்ல நம்ம பாட்டுன்னு எந்திரிச்சு நடக்கிறோம் அப்படின்னா லைட்டா ஈரம் இருந்தா கூட நம்ம
நம்மளுக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக எலும்பு, இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனை, ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இப்போ 50 வயசு வேலை செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை. 60 வயசு 70 வயசு இருந்தாலும் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டாக இருக்கணும், என்னோட கை வந்து ஓங்கி இருக்கணும் அப்படி தான் நினைப்பீங்க. அப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, ராகு பகவான் வந்து உங்களுக்கு 7ல் இருக்காரு. அப்போ மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி, மனைவி வழி அதிர்ஷ்டம், மனைவி வழி முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். 12ஆம் மாதம் வரைக்குமே நடக்கும். ஆனால் வந்து பாருங்க, அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, மனைவி ஒரு திடீர்னு இது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போன கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன பண்ணுவாங்க, அழகாக வந்து ஒரு வீட்டுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்குன்னு வண்டி வாகனம் வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும்போது, நீ இவ்வளோ நாளாக வேலை செஞ்ச, எதுவுமே செய்யலை, நான் பார் இப்போதான் வேலை செய்ய ஆரம்பித்தேன், சம்பாதிக்க ஆரம்பித்தேன், நான் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனேன் பார் அப்படின்னு அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக 10 வார்த்தை பேசுகிறவங்க 1000 வார்த்தை பேசுவாங்க. அதில் கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேசுவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போங்க, காலில் விழுந்துருங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரும் அதே மாதிரி பயங்கரமாக பேசுவார், விட்டு கொடுத்து போயிடுங்க. லைஃப் பார்ட்னரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாக ஒரு கூட்டத்தில் இருக்கணும், கூட்டத்தில் தலைமையாக நிற்கணும், நம்ம வந்து எப்பயுமே கெத்தாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். ஆனால் இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா, தனிமை தான் இனிமை அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம ஜீவசமாதி வழிபாடு, அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த கோயிலுக்கு போகிறது, தனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் தோணும். வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யலாமா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னாலும் நல்லது தான், கவலைப்பட வேண்டியதில்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு விரைய குருவாக வராரு. நிறைய சிம்மராசி அன்பர்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கணும். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ. 50 வயசில் நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா லக்ஸரியஸ் காரு, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு போஷான பிளாட், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை கொடுக்கும். எந்த விதமான டவுட்டும் வேண்டாமா. மேம் நீங்கள் ஒரு சீட். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. ஸோ இந்த 1லேருந்து 20 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது அஷ்டம சனி ஒரு சைடு பிரச்சனையை கொடுத்தாலும், ராசியிலே சந்திரனோட கேது இணைஞ்சு டிஸ்டர்ப்டு மைண்டை அதிகமாக கொடுக்குது. நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறான். அப்போ ஆரோக்கியத்தை கவனிக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம் 10 வயசு குழந்தைக்கு என்னங்க கண்ணு பிரச்சனை வரப்போகுது. ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயங்கள், தெரியாத நோய்கள் ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்டத்துல எதனால படிப்புல தடை வருது, ஏன் இந்த குழந்தை இவ்வளவு பிடிவாதம் பிடிக்குது. அதே போல இந்த டீனேஜ் பசங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சிம்மராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் அவமானங்களை சந்திச்சாலும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, அதை ஜெயிச்சு அவங்க வாயை அடைக்கிறது தான் சிறப்பான விஷயம். உடனே வம்பு தகராறுக்கு போயிட்டு பேரை கெடுத்துக்கிட்டு ஒரு மார்க்கை வாங்காம இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஆரோக்கிய விஷயத்துல நான் சொல்லிட்டேன், தெரியாத வியாதிகள், 13 வயசு தான் ஆகுது, இப்பதான் வயசுக்கு வந்தா எப்படி பீரியட்ஸ் வரும் அப்படின்னு கேட்கறத விட, ஏன் வரலன்றது ரொட்டீனை போய் பார்த்துறது சிறப்பா இருக்கும். ஏன்னா இப்ப உள்ள குழந்தைங்களாம் வந்து 10 வயசுல எல்லாம் வயசுக்கு வந்து இந்த கொடுமைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வெளியில விடுறதுக்கு பயமா இருக்கு. அப்படி இருக்கு காலகட்டம். அந்த அபியூஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல மாட்டக்கூடியவங்க யாருன்னா சிம்மராசி குழந்தைகள். அதே போல அது 10 வயசு இருக்கட்டும், 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க காலேஜ்ல சரி, ஆபீஸ்ல சரி, இதுல ஒரு ட்ரைனிங்க்கு போயிருக்காங்க சரி, அங்க ஏதேனும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் உடனே ஃபேஸ் பண்ணி அதை எடுத்து வெளியில சொல்லிடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த சிம்மராசி குழந்தைகள் படிப்புல மந்தத்தை ஆரம்ப கட்டத்துல ஏற்பட்டாலும் பின்னாடி நல்ல மதிப்பெண் எடுத்து காட்டுவாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருடம் சக்கப்போடு போடலாம். ஓகே சார், நீங்கள் ஒரு சீட் எடுத்துங்க சார். 20லேருந்து 30 வயதுக்குள்ள இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் இந்த அஷ்டம சனி இல்லையா, கை கெட்டினது வாய் கெட்டாது. ஆனால் விக்ரமாதித்தன் வருஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு 6 மாதம் குரு எப்படி இருக்கார் அப்படின்னா, குரு சாதகமாக இல்லையே அப்படின்னா அதிச்சாரமாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ 5, 7, 9 பார்வை வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், படிப்புனால வெளியூருக்கோ எங்கேயோ போகிறதுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் வரும், ரிகக்னேஷன் கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னுடைய வேலைக்கு பணம் கூட எனக்கு முக்கியம் இல்லை சார், ஆனால் எனக்கு அந்த ரிகக்னேஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத்
அப்படின்னு அந்த இடமாற்றத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் மேற்கொண்டும் படிக்கலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நீங்கள் கவனம் வைங்க. அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. சனியும் செவ்வாயும் சேரும் காலம் இந்த காலகட்டத்தில் பயணத்தில் கவனமாக இருங்க. அதுலேயும் இரவு பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் தான் லாபம், அவங்களால தான் பிரச்சனை வரும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு சுபமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சுற்று 2 ட்ரீம் கார்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலிமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன சார்? நம்ம சிம்மராசிக்கு லக்கி நம்பர் அப்படிங்கிற போது நம்பர் 3 ரொம்ப சிறப்பாக இருக்குமா. விடாது போராடி வெற்றி பெறுவதற்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். இந்த வருஷம் இவங்க நல்லா இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது 3ங்கிறது 3, 12, 21 இப்படிங்கிற எல்லாத்துலேயுமே இவங்க அதை யூஸ் பண்ணலாம். லக்கி கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவப்பு சார்ந்த நிறங்கள், அது எந்த கலர், அதாவது சிவப்பு சார்ந்த பிங்காக இருக்கலாம், டார்க் சிவப்பாக இருக்கலாம், இளஞ்சிவப்பாக இருக்கலாம், இப்படிப்பட்ட அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சூரிய உதயமாகிற போது ஒரு கலர் வருவாங்க, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சன்ரைஸ் கலர்பாங்களே, அதுவும் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த 2 இதையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த பராபரிடம் உங்களுக்கு மிகச்சிறப்பு. மேம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? திருமணம். ராகு 7ல் இருக்காமா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல வசதியான பொண்ணு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு லைஃப் பார்ட்னராக வரத்துக்கு. பெண்கள், சிம்மராசி பெண்களாக இருந்தால் வெளிநாட்டில் இருக்க வேலை செய்யக்கூடிய பையன் இல்லை ஒரு வசதியான ஒரு வரன் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்திமா. மேம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன மேம்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதிகமாக இருக்குது. நான் வேலை சார்ந்து போகலாமா, படிப்பு சார்ந்து போகலாமா, இல்லை குழந்தைய ஹாஸ்டல் சேர்க்கலாமா, வீட்டிலேருந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் யோகமாக அமையத்துக்கும் இருக்கு. ஓகே மேம். சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் சார். குறைவு. வருமானம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா வருமானம் குறையும், ஆரோக்கியத்தில் குறையும், உறவுகளில் குறையும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நிதானமும் பொறுமையும். தீர்க்கமான முடிவு எடுத்தீங்கன்னா, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல ராகுவாக இருந்தாலும் சரி, நிதானமாக இருந்தால் வெற்றி ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சுற்று 3. இந்த சுற்று லைஃப் கார்டு ரவுண்ட். இதில் ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு ஒன்லைனில் அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். சார், உங்களுக்கான 3 கொஷின்ஸ். அதிர்ஷ்டம். சிம்மராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருக்குமா. மனநலம். கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, அதை ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அரசு வேலை. கட்டாயம் கிடைக்கும். 2வது பார்ட்டில் ஜூனுக்கு அப்புறம் முயற்சி பண்ணால் கிடைக்கும். ஓகே மேம், உங்களுக்கான கொஷின்ஸ் மேம். திருமணத்திற்காக காத்திருப்பவர். நிறைய பேருக்கு திருமண வரன் கூடி வரும். சேமிப்பு ஆர் முதலீடு. சேமிக்க பழகிக்கணும். புதிய தொழில் தொடக்கம். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு செய்யலாம். மேம், உங்களுக்கான 3 கொஷின்ஸ். ஆன்லைன் வியாபாரம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம். ஆரோக்கியம் விஷயத்துல, மனம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். வேலை தேடுபவர்கள். கொஞ்சம் நிதானிச்சு பயணிக்கிறது சிறப்பா இருக்கும். உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சார், உங்களுக்கான கொஷின்ஸ். குழந்தை பாக்கியம். கொஞ்சம் ஒரு வருஷம் தட்டி போகும். மாணவர்கள். படிப்புல கவனம் வேண்டும், சிரத்தையா படிக்கணும். உறவுகள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல பிரச்சனை வரும். ஓகே சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓவரால் எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? ஒரு 60% தரலாம். ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பராபவ ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி.